இன்னைக்கு கிராமத்துல இருக்கிறவங்கலாம் அதை தெரிஞ்சுக்கிட்டு வரும்போது ஆச்சரியமா இருக்குது. அவ்வளவு லிசன் பண்றாங்க, ஃபாலோ பண்றாங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா அவங்க கிட்டதான் அது, அந்த ரிவலேஷன்லாம் அவங்க கிட்ட தான் வேணும். ஜனவரில இருந்து டிசம்பர் மாசம் வரைக்கும், ஜனவரி மாசம் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க, டிசம்பர் எப்படி இருப்பாங்க, மார்ச் அது மாதிரி டிசம்பர் வரைக்கும். ஜனவரி மாசம் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் நாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா எல்லாம் 50-50 கிடைக்கும். கிடைச்சாலும் ஜெயிச்சிருவாங்க, காம்பன்சேட் ஆயிடுவாங்க. அப்போ பிப்ரவரி மாசம் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையை தொந்தரவு கொடுக்குமா? கொடுக்கும், கொடுத்துக்கிட்டே இருக்கும், கடைசி காலம் வரைக்கும் கொடுக்கும். ஜூன் மாதம் பிறந்தவங்க, ஆமாம், எஜுகேஷன் நல்ல ஒரு ஒன்று. மெடிசனில் நிறைய பேர் ஜூன் மாதம் இருப்பாங்க, இன்ஜினியரிங்கில் நிறைய பேர் ஜூன் மாதம் இருப்பாங்க, பிஸ்னஸில் பெரிய மேக்னட்டாக இருப்பாங்க. வணக்கம், ஃபார்மட் நியூமராலஜி, உங்கள் மகாதன் சேகராஜா. இன்றைக்கும் புது தகவலோடு தான் வந்திருக்கிறேன். என்ன தகவல் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் புதுமையாகவும் புதுசாக இருக்கும். உங்களால் டைஜஷன் பண்ண முடியல, இவ்வளவு இருக்கு, இவ்வளவும் தெரிஞ்சுக்காமலே நம்ம இருந்துட்டோமே அப்படிங்கிறது. இன்னைக்கு கிராமத்துல இருக்கிறவங்கலாம் அதை தெரிஞ்சுக்கிட்டு வரும்போது ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளவு லிசன் பண்றாங்க, ஃபாலோ பண்றாங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா அவங்க கிட்டதான் அது, அந்த ரிவலேஷன்லாம் அவங்க கிட்ட தான் வேணும், அந்த எவல்யூஷன்லாம் அவங்க கிட்ட தான் வேணும். அங்கிருந்தான் ஆரம்பிக்கணும், கிராமத்துல இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஓகே, இன்னைக்கு பரவாயில்ல. இப்போ மாதத்தை சொல்ல போறோம். ஜனவரிலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும். ஜனவரி மாதம் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க, டிசம்பர் எப்படி இருப்பாங்க, மார்ச் அது மாதிரி டிசம்பர் வரைக்கும். தேதி எந்த தேதி வேணாலும் இருக்கட்டும், ஆமாம், 1லேருந்து 9 தேதி எந்த தேதினாலும் இருக்கட்டும். ஜனவரி மாதம் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஜனவரி மாதம் பிறந்தவங்க அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், சரிபாதியா கிடைக்கும். ஆனால் தோக்க மாட்டார்கள், வாழ்க்கையில் ஜெயிச்சிருவார்கள். ஜனவரி மாதம் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் எல்லாம் 50-50 கிடைக்கும். கிடைச்சாலும் ஜெயிச்சிருவாங்க, காம்பன்சேட் ஆயிடுவாங்க. அப்போ ஜனவரி மாதம் பிறந்தவங்க கவலைப்பட தேவை இல்லையா? கண்டிப்பா இல்லை. ஜனவரி மாதம் பிறந்தவங்க கல்வியிலையும் சரி, எல்லா விஷயத்திலையும் அவங்களுக்கு நிறைவு பெற்றதாக இருக்கும். அது முழு நிறைவு இல்லை, ஆனால் இருந்தாலும் நிறைவு தான். ஒன்றும் பெரிய போராட்டம் உள்ள வாழ்க்கை கிடையாது. அல்டிமேட்டாக மொத்தத்தில் வெற்றியை பெற்றவர்களாக இருப்பார்கள். பிப்ரவரி மாதம் கண்டிப்பாக அவங்களுக்கு படிப்பிலே, எஜுகேஷன்லேயே ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும், கண்டிப்பாக கொடுக்கும். எஜுகேஷனில் கம்ப்ளீஷன் இருக்காது. அரியரிசை வைக்கிறவங்க எல்லாத்தையும் போய் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் பிப்ரவரி மாதம் தான் இருப்பாங்க. ஆமாம், படிப்பிலே நம்ம சொன்ன மாதிரி, நமக்கு தமிழே தகராறு மாதிரி படிப்பே தகராறுங்கிற மாதிரி படிப்பிலே தகராறு பண்ணி விட்டுரும் பிப்ரவரி மாதம் பிறந்தவங்கள. கெரியரை ஷார்ட் பண்ணாலும் அங்கேயும் ஃபுல்ஃபில் பண்ண விடாது. ஆமாம், பிப்ரவரி பிறந்தா அதனுடைய கண்டினியூட்டி தொடர்ச்சி இருக்கும். பிஸ்னஸ் பண்ணாலும் எல்லாம் அரைங்க வரையுமா இருக்கும், முழுசாக எதையும் பண்ண விடாது. வேலையும் ஒரு இடத்துல நிரந்தரமாக இருக்க விடாது. சில பேர் திருமணத்தையும் டிஸ்டர்ப் பண்ணிடும். அப்போ பிப்ரவரி மாதம் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையை தொந்தரவு கொடுக்குமா? கொடுக்கும், கொடுத்துக்கிட்டே இருக்கும், கடைசி காலம் வரைக்கும் கொடுக்கும். பிப்ரவரி மாதம் பிறந்தவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாகவே லைஃப்பை ஓட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு ஃபுல்ஃபில் ஆகாத ஒரு மாதம்னா பிப்ரவரி தான். மார்ச் மாதம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? நல்ல கல்வி ஞானத்தோட கேள்வி ஞானம் நிறைய இருக்கும் அவங்களுக்கு. கல்வி ஞானம் எவ்வளவு அளவு இருக்கோ அதை விட கூடுதலாக கேள்வி ஞானம் இருக்கும். அவங்களது கற்றதை விட கல்லாதது தான் நிறைய தெரியும். அதுக்கு தான் கேள்வி ஞானங்கிறது. ஒரு விஷயத்தை அவங்க கற்றுக்கொண்டு செய்கிற விஷயத்தையும் விட கற்றுக் கொடுப்பவரும் குரு யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அறிஞ்சிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் கேள்வி ஞானம். அது மார்ச் மாதம் உள்ளவங்க இருக்கும். மார்ச் மாதம் உள்ளவங்க எல்லாம் குருஸ்தானத்தில் உள்ளவங்களா இருப்பாங்க எல்லா விஷயத்திலையும். அதனால அவங்களுக்கும் லைஃப் பிரச்சனை இருந்திருக்காது. ஏப்ரல் மாதம் பிறந்தவங்க கண்டிப்பாக பண பிரச்சனையே இருக்காது. யார் வீட்டு காசாவது உங்க கையில இருக்கும். மணி ப்ராப்ளம் இருக்காது. லைஃப் ரொம்ப ஜோரா இருக்கும். எஜுகேஷனையும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க, தொழிலும் நல்லா பண்ணுவீங்க. நீங்க எந்த துறையை சார்ந்து இருக்கிறீங்களோ அந்த துறையில சக்சஸ் பண்ணிக்கிறீங்க. பொது வாழ்க்கையிலும் உங்களுக்கு ஈடுபாடு இருக்கும், ஈடுபட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு பதவி அவங்களை தேடி வரும், இல்லை இவங்க தேடி போவாங்க. எப்படி போட்டால் ரெண்டும் ஒன்று தானே. பொது வாழ்க்கையில் ஈடுபாடுகள் கண்டிப்பாக இருக்கும். மே மாதம் பிறந்தவங்களுக்கு எதனாலும் விட்டு கொடுத்து போயிடுவாங்க. கிவ் அண்ட் டேக் பாலிசி அவங்க கிட்டே இருக்கும். ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனால் ராஜதந்திரத்தோடு இருப்பாங்க. சாதுரியமாக எந்த காரியத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அதனால அவங்க சாதுரியத்தினால சக்சஸ் பண்ணிப்பாங்க. ஜூன் மாதம் பிறந்தவங்க, ஆமாம், எஜுகேஷன் நல்ல ஒரு ஒன்று. மெடிசனில் நிறைய பேர் ஜூன் மாதம் இருப்பாங்க, இன்ஜினியரிங்கில் நிறைய பேர் ஜூன் மாதம் இருப்பாங்க, பிஸ்னஸில் பெரிய மேக்னட்டாக இருப்பாங்க. அப்போ மொத்தத்தில் அல்டிமேட்டாக ஜூன் மாதம்
பிறந்தவங்களுக்கு சக்சஸ்ஃபுல் கொடுத்த மாதமாக இருக்கும் ஜூன் மாதம். ஜூலை மாதம் பிறந்தவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கிற ஒரு மக்கள்லாம் யாரும் பார்த்தா ஜூலை மாதம் பிறந்தவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிடும். அவங்கள ஒழுங்காகவே வாழ விடாது. அந்த ஜூலை மாதம் பிறந்தவங்களை படிக்கும்போது தொல்லை கொடுக்கும், மேரேஜ் பண்ணாலும் தொல்லை கொடுக்கும், பிஸ்னஸ் பண்ணாலும் தொந்தரவு கொடுக்கும், கரியர்லேயும் தொந்தரவு கொடுக்கும், அவங்கள மன ரீதியாகவும் தொந்தரவு பண்ணணும், உடல் ரீதியாகவும் தொந்தரவு பண்ணணும். ஆனால் சில பேர் ஒரு டாப் உச்சத்தை கூட கொண்டு போய் விட்டுரும், எல்லாமே செய்யும், அவன் பிரச்சனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஜூலை மாதம் என்ன பண்ணுறது? அந்த மாதத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த தொந்தரவு இருக்குது. அடுத்து ஆகஸ்ட் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எஜுகேஷன்லேயும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ஆனஸ்டாக இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க, கரெக்டாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு நடக்கிறதெல்லாம் நேருக்கு மாறாகவே நடக்கும். அந்த மாதிரி லைஃப்பை தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவ்வளோ லைஃப்பில் எவ்வளோ ஃபேஸ் பண்ணணுமோ அவ்வளோத்தையும் ஃபேஸ் பண்ணுவாங்க. ரொம்ப சங்கடப்படுத்தும். அது ஆகஸ்ட் மாதம். செப்டம்பர் மாதம் எதுக்கும் கவலைப்பட மாட்டாங்க. சின்ன பிரச்சனை பெருசாகிடுவாங்க, பெரிய பிரச்சனை அதோட பெருசாக இருக்காங்க, ஆனால் மொத்தத்தில் முடிச்சிடுவாங்க. எஜுகேஷன் ஒரு ப்ராப்ளம் இருக்காது. பிஸ்னஸில் நல்ல கிங்காக இருப்பாங்க, எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. மென்டலாக அது மன ரீதியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, சக்ஸஸை ஈஸியாக பண்ணிப்பாங்க. அது செப்டம்பர் மாதம். அக்டோபர் மாதம் சைலண்டாக எல்லாத்தையும் சக்ஸஸ் பண்ணிப்பாங்க. அந்த சக்ஸஸ் இவங்களுக்கு தேடி வரும், ஈஸியாக முடிஞ்சிடும். கண்டிப்பாக பெரிய உலக அளவில் பெரும் பெரும் பணக்காரங்கள் எல்லாம் பார்த்தா அக்டோபர் மாதம் இருக்கும். அக்டோபர் மாதத்துக்கு அவ்வளோ ஒரு வசீகரத்தன்மை உள்ளது. அக்டோபர் மாதம் பிறந்தவங்களுக்கு ஃபேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வசீகரத்தன்மையோடு இருப்பாங்க, ஒரு தேஜஸ் இருக்கும், பொலிவோடு இருப்பாங்க, தெளிவோடு இருப்பாங்க. அப்போ அக்டோபர் மாதம் பிறந்தவங்களுக்கு ஃபுல் சக்ஸஸ். நவம்பர் மாதம் பிறந்தவங்க அதான் மனித வாழ்க்கையை எப்படி உருண்டு பிறண்டு எந்திரிச்சு சக்ஸஸ்ஸு டிஃபீட்டு எல்லாத்தையும் மாறி மாறி கலந்து வர்றது தான். புயல், வெள்ளம், மழை, பனி எல்லாம் எப்படி வருது அதெல்லாம் நவம்பர் மாதத்துக்கு அப்படியே இருக்கும். எஜுகேஷன்லேருந்து சரி, கரியர் சரி, பிஸ்னஸ் சரி, எந்த இதாக இருந்தாலும் சரி. டிசம்பர் மாதம் ஆரம்ப காலத்தில் ஒரு மாதிரி முரட்டுத்தனமாக இருப்பாங்க. அப்படியே ஒரு கட்டத்தில் ஏஜ் மாற பார்த்தீங்கன்னாக்கா ஆன்மீகம் அப்படியே அவங்களுக்குள்ளே போய் கனெக்ட் ஆகிடும். ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கைக்குள்ளே போயிடுவாங்க. ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கை அவங்களுக்குள்ளே கனெக்ட் ஆகிடும். உண்மையை சொல்ல போனால் அவங்களுக்கு டிசம்பர் மாதம் பிறந்தவங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு நடக்கிற காரியம், நடக்கிற செயல், வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு போனாங்க, எல்லாமே நடக்கிறது பார்த்தாக்கா அந்த ஆன்மீக தன்னுடைய சக்தி தான் அவங்கள உந்துதல் சக்தி தான் அவங்கள மேலே கொண்டு போயிருக்கு. அவங்களுக்கும் கல்வி ஞானம், கேள்வி ஞானம் ரெண்டும் இருக்கும். ரெண்டு சக்தியும் அவங்க கையில் இருக்கும். சிறப்பாக வாழ்க்கையை சென்று கொண்டிருக்கும். மொத்தத்தில் ஜனவரி டு டிசம்பர் வரைக்கும் அவங்க மாதத்தை அப்படி போட்டு பாருங்க. ஐயோ கரெக்டாக இருக்குங்க, எனக்கு இது கரெக்டுங்க, எனக்கு இது கரெக்டுங்க. அதான் கரெக்டாக தான் இருக்கும், அதில் ஒன்றும் டவுட் இல்லை. நாம் தெரிஞ்சுக்க போகிறோம், அவ்வளோதான். பிறந்தாச்சு, இனி எதையும் மாற்ற முடியாது, அது மாறாது, அது நடக்கிறது தான் போகுது. நாம் அதை தெரிஞ்சுக்கணும். வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி நிறைய தகவலை உங்களுக்கு நீங்கள் விரும்பினபடியும் அவ்வளவும் கொடுத்து கொண்டிருக்கிறேன். எல்லாத்துக்கும் பயன்பெறும்படி உள்ளன. இதில் நிறைய சந்தேகங்கள் எதனா இருந்தாலும் தொடர்பு கொண்டு கேளுங்கள். நிகழ்ச்சி பார்த்து முடித்தவுடன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.